ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மாடி தோட்டம் எப்படி அமைச்சேன்றதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நான் மாடி தோட்டம் ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுதுங்க. எதனால் மாடி தோட்டம் ஆரம்பித்தேன்னா, எனக்கு வீட்டை சுற்றி சுத்தமாக இடம் இல்லைங்க. தரை தோட்டம் அமைக்கிறதுக்கு வீட்டில் இடமே கிடையாது. அதனால் நான் மாடியில் ஸ்டார்ட் பண்ணேங்க இந்த மாடி தோட்டம். நான் ஆரம்பத்தில் நான் இந்த வாழை மரத்துலேருந்து தாங்க ஆரம்பித்தேன். ஏன் வாழை மரத்தை வளர்த்தேன்னா, வீட்டு பூஜைக்காக நம்ம வீட்டிலேருந்து கடைக்கு போயிட்டு ஒரு அர்ஜெண்ட்டாக போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு முடியலைங்க. அதுக்காக இந்த மாடியிலேருந்தே நம்ம இந்த மாதிரி வளர்த்தா நம்ம எமர்ஜென்சிக்கு இங்கேருந்து எடுத்து பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வளர்த்தது தாங்க. அது என்னென்னா, நமக்கு பூஜைக்கும் இலை யூஸ் ஆகுதுங்க. அதே சமயம் நமக்கு வீட்டுக்கு தேவையான வாழைப்பழமும் கிடைக்குதுங்க. நம்ம தரத்தோட்டம் போட்டு வர ஹீல்டு விட இதில் ஓரளவுக்கு கிடைக்குதுங்க. அது மாதிரி ஆரம்பித்தது தாங்க இவ்வளோ பெரிய மாடி தோட்டம். இது பாருங்கள், நான் ஒரு காடு மாதிரியே உருவாக்கிட்டேங்க. இந்த மாதிரி வளர்த்தது தாங்க இந்த பாவக்காவும். இது நான் அந்த மாடி தோட்டத்தில் ஒரு டைம் போட்டாவே இது விதைகள் எங்கெல்லாம் பழுத்து கொட்டி அடுத்த இயற்கும் தானாகவே வருதுங்க. நான் விதை போட்டு வளர்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க. எங்கெல்லாம் கொட்டி வளருதோ அந்த மாதிரி தானாக வருதுங்க. நான் 0 பட்ஜெட்லேருந்து தாங்க ஆரம்பிச்சது. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வேர்கள் அடைச்சி வளர்க்குறதுனால ஓரளவுக்கு ஈல்டு கிடைக்குங்க. நம்ம மண்ணில் வளர்க்கும் போது நல்லா ஃப்ரீயாக வளருங்க. அதனால் நல்ல ஈல்டு எதிர்பார்க்கலாம். நான் ஆரம்பத்தில் இந்த வாழை மரம், பூக்கள், அப்புறம் கீரைகள் இதுலேருந்து ஆரம்பித்தது தாங்க. இதுவும் ஒரு கீரை தாங்க, மெக்சிகன் மயன் கீரை. இது ஒரு டைம் வச்சா நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்குங்க. அந்த கீரையை எடுத்துக்கலாங்க. கீரைக்கு கீரையாகவும் யூஸ் ஆகுதுங்க. அதே சமயம் கொடி காய்கறிகளுக்கு பந்தலாகவும் அதை யூஸ் ஆகுதுங்க. இது பீனட் பட்டர் ஃப்ரூட் பழங்களும் அந்த மாதிரி வளர்க்குறேங்க. நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மாடி தோட்டம் அமைங்க. பிடிச்சிருந்தால